செட்டில் விஜய் எஸ்ஏசி உறவு எப்படி இருக்கும்? சேம் ஒரு ஸ்டூடெண்ட் என் மாதிரி எப்படிதான். பிகாஸ் அவர் கூட சரியா பண்ணலைன்னா ஒரு சீனுக்கு நல்லா திட்டு வாங்கியிருக்காரு. ஆமா, பையன் அப்படி இல்லைக்கா, நான் வந்து அடி வாங்கியிருக்கேன், அவர் திட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நான் இல்லாதப்ப அடி வாங்கியிருக்காரோ எனக்கு தெரியாது. ஸ்ட்ரிக்ட் பையனா இருந்தாலும் யாரும் இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் தான். ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் வந்துட்டு கிளாப் எடுத்துட்டு ஓடியே போயிட்டாரு. அவர் இவரோட அந்த இது தாங்க முடியாம, ஐ மீன் ஹி வாஸ் ஏதோ திட்டாரு, அவர் கோவம் வந்துச்சு, அப்படியே ஓடி போயிட்டாரு. அவர் திருப்பி வரவே இல்லை. பட் ஆஃப்டர் தட் ஹில் பி கூல். அந்த ஷார்ட்ல தான் அவருக்கு அந்த சரியா பண்ணல, யாராவது சரியா இல்லைன்னா கோவம் வரும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாரு. அது வந்து நமக்கு கஷ்டமா இருக்கணும். நல்லா திட்டிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ நல்லா என்னை அடிச்சுட்டு ஒரு சீன்ல வந்து சிவகுமார் சார் வந்து என்னை அடிப்பாரு. நான் வந்து அழுணும், எனக்கு வரல, கிளிசரின் போட்டாலும் அந்த ஃபீல் வரல. அங்கேருந்து வந்தார் பாருங்க, செம்ம அடி கொண்டு ஃபுல்லாக விரல் டக்கு 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 டக்குன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டு எல்லாரும் முன்னாடி ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ எம்பாரஸ். அப்புறம் யாரோட பேசல, நெக்ஸ்ட் டே அப்படியே உட்காந்துருந்தேன். இந்த நியூஸ் ஷோபா மேடம்க்கு அவங்க அம்மாவுக்கு ஆண்டிக்கு தெரிஞ்சிடுச்சு. அவங்க வந்து என்ன நீங்கள் அடிச்சிட்டிங்களா, அம்மா நல்லா இந்த மாதிரி பண்ணல, அதனால நினச்சா திருப்பி சூப்பராக பண்ணியிருக்கால அப்படின்னு. அவர் வந்தார் என்கிட்ட, என்னம்மா அடிச்சிட்டோம், ஆமாம் சார் பாருங்க அப்படின்னு சொன்னேன். வீங்க இருக்குது, இல்லைம்மா நடிப்பு அப்படி தான், அது வந்து இதாக எடுக்காது அவர் நார்மல். ஸோ நானும் யோசிச்சு பார்த்தேன், இப்போ நம்ம ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலன்னா டீச்சர் அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்லா நடிக்கிறதுனால தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ வாஸ் டேக்கிங் அது. அப்புறமா ஒரு கடிதம் எழுதின சாங் இருக்கும், பேத்தாஸ் சாங். அந்த சாங்கில் நான் மாண்டேஜ் ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த இதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னை வந்து பாராட்டு இருக்காரு, நல்லா பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ யார்கிட்ட நம்ம திட்டு வாங்கினோமோ அந்த படத்துலேயே நம்ம வந்து சபாஷன்னு வாங்கிட்டோம்ல, ஆஹா அது போதுமே அப்படின்னு நான் நினச்சேன்.